அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். அல்சியா சேனலில் இன்றைக்கி என்ன சமையல்னால் இறால் வாங்கினேன், ஒரு 300 கிராம். அதுக்கு தேவையான பொருட்கள். இறாலுக்கு நான் ஏற்கனவே எப்படி குடல் இருக்கும், இந்த மேல் பகுதியில் கருப்பாக நூல் மாதிரி இருக்கும், அதை நம்ம ஒரு டூத் பிக்கை வச்சு எடுத்துடணும். ஏற்கனவே இது க்ளீன் பண்ணுற முறையை நான் வீடியோவாக போட்டிருப்பேன், நீங்கள் என்னுடைய வீடியோவில் பாருங்கள், பழைய வீடியோவில் போட்டிருப்பேன். க்ளீன் பண்ணிவிட்டு இது பெருசாக இருந்தனால 2 கட் பண்ணி எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டேன். சரியா? இதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி, சின்ன பல்லாரினா 2, பெரியதுனா 1. இது நாட்டு உள்ளி, கருவேப்பிலை தாளிப்பதற்கு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, தக்காளி 2 நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிருக்கேன். புளி கொஞ்சோண்டு ஊற்றுவேன் இறக்கும் போது, எல்லாம் வெந்து வரும்போது. இன்றைக்கி குக்கரில் வைக்க போகிறேன், சீக்கிரம் வெந்துடும். புளி உங்களுக்கு சேர்க்க இல்லைன்னா தக்காளியே எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிடுங்க. இதை நல்ல நிலத்தான் வைக்குவேன், ஏன்னா இறால் ரொம்ப சூடு. அப்போ நம்ம நல்லெண்ணெய் குளுமை, நல்ல நிலத்தை இதை வைக்குவேன். தேவையான அளவு நல்லெண்ணெய். இப்போ நீங்கள் இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் சட்னி, நேற்று ஒரு சட்னி துவையல் அரைச்சேன். அந்த துவையலை எப்படி சூடுபடுத்தியிருக்கேன் பாருங்கள். இட்லியை வேக வச்சுட்டு அதில் இப்படி கோப்பையோடு வச்சு இப்படி மூடி வச்சுருவேன். அந்த ஹீட்லேயே துவையல் சூடாயிரும். சரியா? இன்றைக்கி நவர மீன் வாங்கினோம்ல, அதில் குழம்புக்கு போக இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா. இப்போ இதை தாளிச்சிருமா? இப்போ எண்ணெய் காயட்டும். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ரஸ்க்கு பொடி, அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு காரம். நான் வீடியோவில் எங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் தான் நான் சொல்லுவேன் அளவு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு மாதிரி கூடுதலாக போட்டுக்கிடணும். சரியா? தேவையான அளவு உப்பு தேவையான அளவு. இதில் என்ன பண்ணணும், எலுமிச்சப்பழம் இருந்தால் பாதி எலுமிச்சப்பழம் புளி, ஏன்னா எலுமிச்சப்பழம் இன்றைக்கி இல்லை, கொஞ்சோண்டு புளி. எண்ணெய் ஊற்றிக்கிடணும். எண்ணெய் ஊற்றினா தான் அந்த மீனில் மசாலா ஒட்டும். மீனில் மசாலா ஒட்டினா தான் பொரித்து எடுக்கும் போது கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா விரவணும். பத்தாததுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். சரியா? இது இப்படி இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். நம்ம இப்போ இதை தாளிக்கும். இப்போ இதை தாளிப்பதற்கு ஃபஸ்ட்டு வெங்காயம். எப்பவும் வெங்காயம் ஃபஸ்ட்டு போடுங்க, அப்போ தான் இஞ்சி பூண்டு போட்டால் அது ஒட்டாது, பாத்திரத்தில் ஒட்டாது. இது 300 கிராம் இறாலுக்கு நான் சொல்கிற அளவு. சரியா? இப்போ இஞ்சியும் பூண்டும் தனியாக அரைச்சிருப்பேன். எதுக்குமே நம்ம இஞ்சியும் பூண்டும் போடலாம். மட்டன் சிக்கனுக்கு இஞ்சி பூண்டோட ஏலக்காய் போட்டு அரைக்குவோம். மீனுக்கு நாங்கள் தனியாக இஞ்சும் பூண்டும் அரைச்சி வச்சுருவோம், வாசமாக இருக்கும். இப்போ இதிலேயே என்ன பண்ணுறோம், தக்காளி நம்ம அடித்து வச்சுருக்கேன் தெரியுமா, இதை அப்படியே ஊற்றிடணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு. 2வது பத்தாதுன்னா 2வது போட்டுக்கிடலாம் உப்பு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி. நான் மிளகாய் போட மாட்டேன், ஏன்னா வத்தல் பொடி போடுறதுனால அதுதான் டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இது காஷ்மீர் வத்தல் பொடி. இப்போ தண்ணி என்ன பண்ணுறேன், இந்த ஜார் இருக்குல்ல, அந்த ஜாரை கழுவி அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணியாச்சு. இது நெஸ்காப்பி தட்டி வச்சுருந்தேன், அது உறைஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணுவேன், லைட்டாக சூடுபடுத்தி ஆறின வெந்நியை ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சுருவேன். தேவையாகும் போது அப்பப்போ எடுத்து ஊற்றுவேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு. பேப்பரை வச்சு தான் துடைக்கணும். இன்றைக்கி
இப்போ அந்த மீனுக்கு மசாலா தடவிடுமா? ஏற்கனவே கழுவி வைத்த இறால் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நம்ம பாத்திரத்தில் வைக்கிறத விட இது சீக்கிரம் வெந்துடும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். மல்லி இலை போடணும். தேவையான அளவு தண்ணி. உப்பு பார்க்கும். உப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். காரம் பத்தாது. சரியா? இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு புளி கரைசல், ரொம்ப ஊற்றக்கூடாது. தக்காளி போட்டிருக்கோம்ல, பாருங்கள், ஊற்றி இப்போ குக்கரை மூடிடும். நம்ம குக்கரு ப்ரெஷர் வெந்ததுக்கப்புறம் கூட நம்ம மல்லி இலையை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சரியா? இப்போ இந்த மீனுக்கு நம்ம மசாலா தடவும். இதை மூடிடும். சரியா? இதை மூடிட்டு இதுக்கு மசாலா தடவிடும். கரெக்டாக 10 நிமிஷம் சூப்பராக இறால் வெந்துடும். இதை இப்போ கழுவ போட்டுரும். இப்போது நம்ம மீனுக்கு மசாலா தடவி ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சிரும். கொஞ்சம் சாலை மீனும் வாங்கினேன். நல்லா எண்ணெய் தேய்ச்சி, ரஸ்கு பொடி இல்லைனா பச்சரிசி மாவு போடுங்க, இஞ்சி பூண்டு போடுங்க. இதை போட்டு நல்லா நீங்கள் விரவும் போது மீன் பொரித்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இது ஒரு நவர மீன். இப்போது இதில் ப்ரெஷர் பட்டன் போட்டுரும். பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் இறால் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம். இப்போது இதில் மசாலா தடவி ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சுருவேன், அப்புறம் பொரிப்பேன். சரியா? தடவியாச்சு. இப்போ இதையெல்லாம் கழுவ போட்டுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஃபுல்லாக அடுக்கிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா பாக்ஸையும் கழுவி அப்பப்போ சுத்தப்படுத்தினா தான் பாக்ஸு அழகாக இருக்கும். அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று எடுக்கிற மாதிரி வச்சிடணும். இதில் ஒட்டின பேரெல்லாம் அழிஞ்சிட்டு இது எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி திரும்ப ஒட்டணும். இப்போ நம்ம ஒரு பேப்பரை எடுக்கிறோம். பேப்பரை எடுத்து இதை க்ளீன் பண்ணிடுறோம். முதல்ல ஒரு பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துட்டு, நீங்களும் இப்படி செய்யுங்க. துணியெல்லாம் பிச்சு ஆகும். இது நமக்கு வேலையும் மிச்சம். நம்ம துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதும் எரிச்சலாக இருக்குது. இப்போ எங்கள் கவுண்டர் டாப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் எங்களுடைய க்ளீனிங். எப்படி ஆயிடுச்சு. இதை அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடணும். போட்டு அடுத்த பேப்பர் எடுத்து ரெண்டாவது ஒருக்க கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடணும். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ரசம் வச்சுட்டு இப்போ காட்டுறேன்.
மழை நேரம் இந்த லைட்டர் வேலை செய்யாது. அடுப்பெல்லாம் அணைச்ச உடனே அந்த பர்னருக்கு மேலே இதனுடைய இது படும்படி வைங்க, அழகாக வேலை செய்யும். இல்லைன்னா அது என்ன பண்ணும், வேலை செய்யாது மழை நேரம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த இது ரொம்ப இப்படி அடிக்கும் போது லைட்டரில் வேலை செய்யலைன்னா, நான் இப்போது சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். டிப்ஸ் நம்பர் 1, இது வேலை செய்யலைன்னா ஒன்று கேஸ் ஆஃப் பண்ணோன்னா அந்த பர்னருக்கு மேலே வைங்க. இல்லைன்னா நல்ல வெயில் விழும் போது அதில் இதை போடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அழகாக கேஸ் லைட்டர் வேலை செய்யும். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை இப்படியே தான் நீங்கள் சுத்தப்படுத்தணும். அதே மாதிரி இந்த ப்ரஷ்ஷெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா மாற்றிருங்க. இல்லைன்னா சோறு வடிக்கிற கஞ்சியில் நல்லா போடுங்க. போட்டோன்னா இதில் ஒரு டேட்டி சுமல் வரும், அந்த சுமல்லே வராது. சரியா? அப்புறம் டிப்ஸ் நம்பர் 3, குப்பை வாளியில் எப்போதும் இந்த மாதிரி போட்டு வைங்க. அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த காஃபி பொடி, இது நெஸ்காஃபிலாம் உறைஞ்சிரும். அப்போ இந்த ஒரு பாட்டிலில் போட்டு ஆறின வெண்ணி ஊற்றி அதை அப்பப்போ நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். திரும்ப இந்த மீனுக்கு மசாலா தேய்க்கும் போது தடவும் போது நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எலுமிச்சை பழச்சாறு விடுங்க, அல்லது புளி கொஞ்சம் விட்டு மசாலா தடவுனா அந்த மீன் கிறிஸ்பியாக இருக்கும். 3 டிப்ஸு சொல்லியிருக்கேன். வேறு என்ன டிப்ஸு? இந்த வலையெல்லாம் கழுவும் போது என்ன பண்ணணும், நல்லா கட்டியாக சர்ஃபை கலக்கிக்கிட்டு மெல்லிய இதில் வச்சுட்டு ஒரு ப்ரஷ் இருக்குது பாருங்கள், நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுற ப்ரஷ், அதால் அந்த நெட்டெல்லாம் கழுவுனா நெட்டு க்ளீனாக ஆயிரும். பாருங்கள், இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா, சால மீன் பொரிச்சாச்சு, சுட சுட சோறு. சரியா? நம்ம முட்டைக்கோஸ் ஒரு கூட்டு, சிறுபருப்பு போட்டு ஒரு கூட்டு, சூடாக ஒரு ரசம். இப்போ இறால் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது அதை காட்டுறேன் எப்படி அது வந்திருக்குன்னு. குக்கர்லேயே வைங்க, ஈஸியாக சமையல் முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்குமா? மிளகு ரசம். முட்டைக்கோஸ் கூட்டு, சிறுபருப்பு போட்டு அதில் மஞ்சள் பொடியெலாம் போட்டு அழகான ஒரு கூட்டு. இதை நீங்கள் வச்சு சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாங்க, ரொம்ப சுவையாக இருக்குங்க. எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க. பழைய வீடியோ பார்த்தாலே எல்லா வீடியோவும் புரியும்படி எல்லாமே அழகாக பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சால மீன், ஏன்னா சால மீனை கொஞ்சம் பூனைக்கு போட்டுட்டேன் வறுக்கும் போது, பூனைக்கு வறுக்காத பச்சை மீனை போட்டேன். இது இந்த மீனை சாப்பிட்ற நேரம் தாங்க பொரிப்பேன். இப்போ மழை நேரம் எங்கள் ஊரில். சரியா? அதுக்கப்புறம் சுட சுட சோறு. இப்போ நம்ம இந்த மீனை பொரிச்சாச்சுன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சாப்பிடும் போது. இது எங்கள் அம்மா வீட்டிலையே மரத்துலையே வாழை கொலை தள்ளி வாழை மரத்தில் பழுத்த வாழைப்பழங்க எப்படி இருக்குது பாருங்கங்க. உரம்லாம் கிடையாதுங்க, மரத்திலே இருந்து ஒரு 3 சீப்பு பாருங்கள் எப்படி விளைச்சல் இருக்குது பாருங்கள். இதுக்கும் அப்படி தான், வீட்டில் உள்ள குப்பை, பழைய சோறு, பழத்தோல் எல்லாம் போட்டு தாங்க இந்த வாழை மரத்துக்கு உரம். நல்ல விளைச்சலுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடும். இறால் ரெடி ஆகிட்டு ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வைக்கும். சரியா? இது எல்லாம் ஸ்லோனில் உள்ள கோப்பங்க.
இது எல்லாம் கிலோனில் உள்ள கோப்பை. எங்கள் அக்கா வரந்தோறும் கொண்டு வரும் இந்த கோப்பையெல்லாம். ஒன்றுமே இந்தியா சாமான் கிடையாது, இதுவும் கிலோனில் உள்ள இருக்காங்க. கேட்டீங்களா? இப்போ இந்த மீன் வந்து அப்புறமா நம்ம வறுத்துக்கிடலாம். சரியா? சரி, இதுதான் அன்றைக்கி அல்ஃபியா சேனலில் உள்ள சமையல். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் பண்ணிகிட்டே பாருங்கங்க. லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இறால் வந்து கிலோ 600 ரூபாங்க. இது வந்து 400 ரூபா. இது வந்து நவர மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் வீட்டில் வந்து 2 பேர் தானே இருக்கோம், அதனால் எல்லாமே கம்மியாக வாங்குவோம். வீடியோக்கு வேண்டி தினம் ஏதாவது வாங்கணுங்க. நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறோம் தானே, ஏதாவது ஒன்று வாங்கணும். மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு. சரியா? இப்போ இதை ப்ரெஷர் குறைஞ்சிட்டுங்க வந்துட்டு இப்போ இதை எடுத்துருவோமா? இறால் ரெடி ஆகிட்டு பாருங்கள். 10 நிமிஷத்துலலாம் இறால் வெந்துட்டுங்க. சூப்பரான சரியா? பாருங்கள், 300 கிராம் இறால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். குட்டியோண்டு பீஸில் இவ்வளோ தான் இருக்குது. சரி, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இவ்வளோ ரசத்துக்கும் இந்த வறுத்த மீனுக்கும் இறாலுக்கும் சூப்பராக இருக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். எனக்கு வாட்ச் ஹவர் அப்போ தான் கூடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.